தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின், அதாவது மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமேன். அது மாத்திரமா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் யூடியூப் சேனல் வாயிலாக வெளியிடுகிற இந்த செய்திகளை, தினமும் வெளியிடுகிற செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கேளுங்கள், தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட பக்கத்தில் இருக்கிற அந்த சிம்பிள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு, தைரியமாய் கிருபாசனத்துக்கு அருகில் வரக்கடவோம். கம் boldly unto the throne of grace. கிருபாசனத்தின் அருகிலே நாம் வரக்கடவோம். இதற்கு உதாரணமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமேன். கம் போல்ட்லி, தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே நாம் சேரக்கடவோம். ஏனென்றால் நாம் இரக்கத்தை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர் அல்லவா? அப்படித்தானே? அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அல்லவா? ஆகவே அவர் எல்லாருக்கும் இரக்கத்தை செய்கிறவர், கிருபை அளிக்கிறவர். அப்படி கிருபை மாறவே மாறாதது. அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக நியாயப்பிரமாண காலத்திலே எல்லாம் மிக 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 கடுமையாய் அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணமே மிக கடுமையாய் இருந்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி ஒவ்வொன்றும், அதாவது பதிலுக்கு பதில், இப்படி என்ற நியாயப்பிரமாண கட்டளைகள் மிக 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 கடினமாய் இருந்தது. சட்டத்திட்டங்கள் அவ்வளவு கடினமாய் இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாரோ அது முதல் கிருபை ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அந்த கிருபையை அவர் கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர் அப்படியே அதை தள்ளி வைத்து விட்டு கிருபையினால் அவர் என்ன பண்ணாரா, ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது பாருங்க, அநேக வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்தினார், அநேக குருடர்களை அநேக சப்பானிகள் விடுதலை பெற்றார்கள், அநேக பிசாசு பிடியில இருந்தவர்கள் விடுதலை பெற்றார்கள், அநேக வியாதியில இருந்தவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஏனென்றால் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நாம் நடக்கிறோம். அவருடைய கிருபையினால் நாம் வாழ்கிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லியிருக்கிறது, நாம் இரக்கத்தை பெறவும். அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய இரக்கமுள்ளவர் அல்லவா? அவர் மிகுந்த இரக்கமுள்ளவர். 7 அல்ல 70 அல்ல 7,000 அல்ல 7 லட்சம் முறை 7 கோடி முறை அவர் மன்னிக்கிறவர், மன்னிப்பதிலே தயை பெருத்தவர். ஆகவே இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அவர் சகாயர். அவருக்கு நிறைய பெயர். இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அவர் சகாயம் பண்ணுகிறவர். சகாயம் இல்லைங்க, நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நமக்கு இரக்கத்தை கொடுக்கிற உருக்கத்தின் அவர் அதிபதியே அவர் தான். அவர் ரொம்ப உருக்கம் உள்ளவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து, அந்த பாடுகளை அனுபவித்து, மனிதன் படுகிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்தார். அவர் மனிதனாகவே வந்தார். ஆகவேதான்
மனுஷன் இப்படி வாழ்வது கடினம், இப்படி அவன் இந்த பூமியில அவன் வாழ்வது கடினம் என்று சொல்லித்தான் நியாயப்பிரமாணத்தை ஒரு ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணாரு, கிருபையை அளித்தார். நான் கிருபை உள்ளவர், நான் இரக்கமுள்ள தேவன், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். நான் கிருபை உள்ளவர், முற்பிதாக்களின் தேவனாகிய நான் உங்கள் மீது இரக்கத்தை அளிக்கிறேன், உங்கள் கிருபையை சகாயம் அளிக்கிறேன். ஆகவே தைரியமாய் நினைக்கலாம், எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போறது, எப்படி 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 அப்படி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் நீங்க தைரியமா வாங்க, நீங்க தைரியமா என்னண்டையில வாங்க. என்னிடத்துல வருகிறவனை நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவது கிடையாது. ஒருவரையும் அவர் என்ன பண்ண புறம்பே தள்ளுவது கிடையாது. அது எந்த தேசத்தான், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த நாட்டான், எந்த கலர், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாதி மதமோ எதுவுமே ஆண்டவரிடத்துல கிடையாது. வசனம் தெளிவாய் சொல்லியிருக்கு, பொதுவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தைரியமாக கிருபாசனத்து அண்டைக்கு நீங்க வாங்க, அதுல சேருங்க. கிருபாசனம், கிருபை உள்ளவர் நான், என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது கிடையாது. என்னிடத்துல வருகிற நான் இளைப்பாறுதலை தருவேன், என்னுடைய அன்பை செலுத்துவேன். சோர்ந்து போயிருக்கிறீர்களா, துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, வேதனையோடு கூட இருக்கிறீர்களா, ஒரே டென்ஷனா இருக்கிறீங்களா, குழப்பமா இருக்கிறீங்களா, வாழ்க்கை என்னவாய் முடியுமோ, எப்படி நடக்குமோ, இந்த குடும்பம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் கிருபை உள்ளவர், அவரிடத்துல சேரும், அவர் அண்டையில வாங்க. அவரிடத்துல வந்தால் அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஆறுதல், சமாதானம், கிருபை, தயவு எல்லாவற்றையும் கொடுக்கிற அந்த தேவன், சுகம் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமா 15வது வசனம், எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் எப்படியாய் பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நம்ம பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத, அவர் பரிதாபப்படுகிறார். நம்ம பலவீனமா இருக்கிறோமா, அவர் ரொம்ப சங்கடப்படுறார், ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ என்னுடைய மகன் மகள் பலவீனமா, மனுஷன் பலவீனமா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்க பரிதபிக்கிறாரா. பரிதபிக்க கூடாதவராயிராமல், அவர் கடினம் உள்ளவர் அல்ல, அவர் மிகுந்த தாழ்மை உள்ளவர், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க, அவர் கிருபை உள்ளவருங்க. அவர் ரொம்ப ரொம்ப கிருபை உள்ள. வசனம் பாருங்க எவ்வளவு அழகாக நேர்த்தியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களுக்கு, நம்மளுக்கு என்னென்னமோ பலவீனங்கள், எவ்வளவோ எல்லா பலவீனமும் நம்மள்கிட்ட இருக்குது. மனுஷன் பலவீன பாண்டந்தான், மனிதன் பலவீனம் தான், அவனுக்குள்ள பலவீனங்கள். அப்ப இந்த பலவீனங்களை குறித்து அவர் பரிதபியாமல் இருப்பது கிடையாது. பாவப்படுறாரு, நம்ம பார்த்து என்ன பாவம், என்னுடைய மகன், என்னுடைய மகள் பாவம், அவனுக்கு பலவீனம் இருக்குது, ஆகவே தான் இப்படி இருக்கிறான், ஆகவே தான் இப்படி செஞ்சுட்டான், ஆகவே தான் இந்த மாதிரி காரியங்களை அவன் இருந்துட்டான். பலவீனம், அவனுக்குள்ள பலவீனம் இருக்கிறது என்று அவர் அறிந்து அதை குறித்து என்ன பண்றானா, பரிதாபப்படுகிறானா. பிரியமானவர்களே, அவர் பரிதவிக்கிறார், அவர் பரிதாபப்படுகிறார். அது மாத்திரமா, அப்படிப்பட்ட தேவனாயிராமல் அவர் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடினமானவர் அல்ல, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் கடினமான மனதை உடையவர் அல்ல, அவர் இரக்கமுள்ளவர். அதே வசனம் சொல்லி இருக்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். அவர் பாருங்க, நம்மை போல் சோதிக்கப்பட்டார். அதனாலதான் அவர் என்ன பண்றார், அவரை கண்டு பரிதாபப்படுகிறார். மனுஷன் படுற பாடுகள், மனுஷனுக்குள்ள சோதனைகள், மனுஷனுக்கு தொட்டதெல்லாம் சோதனை, எதை பார்த்தாலும் சோதனை, கண்களினால் பார்ப்பதெல்லாம் அவனுக்கு சோதனையா, கைகளினால் செய்வதெல்லாம், எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாவற்றிலும் அவனுடைய வாழ்க்கையே சோதனையா இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவர் அறிந்து நம்மை குறித்து பரிதாபப்படுகிறார். ஆமென். பாருங்க, அப்போ அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர். மனுஷனாதான் இந்த பூமியில வந்தார். பாருங்க, அவர் மனுஷனாவே இந்த பூமியில வந்தார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், எல்லாவற்றிலேயும் சோதிக்கப்பட்டார். ஆகவே நம்மை குறித்து பரிதாபப்படுகிறார். நம் பலவீனங்கள் அவருக்கு தெரிகிறது. ஒருவேளை நம்ம ரொம்ப கமிட் பண்ணலாம், ரொம்ப அதாவது நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் நல்லபடியாக இருப்பேன், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க நேர்த்தியாக இருப்பதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனாலும் கூட அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், விலகி போகிறோம். அது பலவீனம். அந்த பலவீனத்தை குறித்து அவர் அறிந்தவராய் இருந்தும் அவைகளிலிருந்து நம்மை மன்னிக்கிறார். ஆமென். கிருபையினால் மன்னிக்கிறார். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். பை கிரேஸ். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ தைரியமா வா, நான் இரக்கம் உள்ளவர்,
நான் உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குறவர், உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை ரட்சிக்கிறவர். நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாது, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. நீ தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே நீ வா என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உண்மையாலுமே யாராயிருந்தாலும் சரி, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் எப்படி செஞ்சுட்டேன், என்னை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒன்றும் நினைக்காதீங்க, ஒன்றும் நினைக்க வேண்டாம். எதை குறித்து தைரியமாய், வசனமே சொல்லியிருக்கிறது பாருங்க, நீங்க எப்படி வரணுமாமா? தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் ஏற்ற சமயத்தில் சகாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் கிருபாசன தண்டைக்கு வாங்க. அவர் கிருபை உள்ளவர். நீங்க தைரியமா வாங்க. கம் boldly and to the throne of grace. நீ கிருபாசனத்தை, கிருபைக்கு தைரியமா வாங்க. ஆண்டவர் கிருபையை உங்களுக்கு தாராளமாய் கொடுப்பார். ஏனென்றால் பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போல பாடுபட்டவர், நம்மை போல வளர்ந்தவர், நம்மளை போல இந்த பூமியிலே அவர் எல்லா இக்கட்டுகளிலும் மாட்டின, எல்லா பிரச்சனைகளும் அவர் மாட்டினார். அவரை போட்டு நெருக்கினார்கள், அவரை குற்றம் கண்டுபிடித்தார்கள். அவர் பரிசுத்தராய் இருந்து கூட அவர் மீது குற்றத்தை சுமத்தினார்கள். அவ்வளவு பரிசுத்த தெய்வம் அவர். அப்ப அவருக்கே அப்படின்னா நம்முடைய பலவீனங்கள் எப்படி பாருங்க. நம்ம பலவீனமாய் இருக்கிற நமக்கு எல்லா பலவீனம் வந்து சேரும். எல்லாவற்றிலையும் நம்ம தலையிட்டுக்கிறோம், எல்லாவற்றிலையும் நம்முடைய அட்டென்ஷன் போயிடுது, எல்லாவற்றிலையும் நம்ம ஈடுபாடாக இருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லுவது, நீ எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்துச்சு அவைகளை நான் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். பூமியில் வாழ்ந்த போது இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய காரியங்களை பார்த்துட்டு தானே இருந்தார், இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கார். இப்பவும் அவருக்கு தெரியும். என்றால் மனுஷன் பலவீனனாய் இருக்க, பலவீனமுள்ளவனாய் அவன் இருப்பான் என்பது அவருக்கு தெரியும். அந்த பலவீனத்திலிருந்து அவனுக்கு விடுபட முடியலன்னு கூட அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கும் இந்த பூமியில எப்படித்தான் நான் பரிசுத்தராய் இருந்து கூட எனக்கும் பல பலவீனங்கள் வந்தது. ஆனாலும் கூட நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனால் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடிவதில்லை. இந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடிவதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அதை குறித்து பரிதபிக்கிறவராயிருக்கிறேன், உன் மீது அக்கறை உள்ளவராயிருக்கிறேன், உன் மீது நான் என்னுடைய பரிதாபத்தை உன் மீது காட்டுறேன். ஒன்றை குறித்து கவலை, தைரியமா வாப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடைய பிள்ளை, சொந்த பிள்ளை. அருமையான இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, அருமையான வாலிபனே, வாலிப தங்கச்சி, சிறியோரே, பெரியோரே, முதியோரே, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் உங்களிடத்துல அன்பாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடத்துல வாங்க. அவர் உங்கள் பலவீனங்களை மாற்றி போடுவார், உங்களுக்கு மன்னிப்பை அருள்வார், உங்களுக்கு சகாயத்தை செய்வார், உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். தைரியமா அவருடைய கிருபைக்கு வாங்க. அவர் கிருபை உங்கள் மீது எந்நாளும் இருக்கும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு இருக்கிறார். பாவம் இல்லாதவராய் இருந்தும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடைந்து கொள்ளவும் தைரியமாக இயேசுவின் அண்டைக்கு வருவோம். தைரியமாக அந்த கிருபையின் அண்டைக்கு வருவோம். கிருபை என்பதே இயேசுதான். இயேசு என்பதே கிருபைதான். அவர் கிருபையுள்ளவர். இயேசு என்பதே அன்புதான். அன்பு என்பது இயேசுதான். அவரிடத்தில் அன்புள்ளவர், சாந்தமுள்ளவர், மிகுந்த பொறுமையுள்ள, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். தைரியமாய் வாங்க, தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க, தைரியமாய் இருங்க. ஆண்டவர் மீது உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். உங்களை ஒருபோதும் தள்ளிவிடவே மாட்டார். ஆமேன். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை குறித்து நீர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறீர். நீர் பாவம் இல்லாதவராய் இருந்து கூட ஆண்டவரே உம்மிடத்துல குற்றத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் மனிதனும் அப்படி அல்ல. அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலையும் பலவீனம். ஆனாலும் கூட நீர் மன்னிக்கிறவர், மன்னிப்பதில் தயை பெருத்தவர். அவருடைய கிருபாசன தண்டைக்கு
நீர் வரச் சொல்லுகிறீரப்பா. கிருபை அவன் மீது அளிக்கிறீரப்பா. இந்த கிருபை மகா பெரிய கிருபை இரக்கம் மகா பெரியது. ஆமாண்டவரே, இந்த கிருபாசன தண்டைக்கு அனைவரும் வர கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இதை சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வியாதியாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய், வியாதியிலிருந்து இப்பொழுது அற்புத விடுதலையை தேவர் கொடுப்பீராக. இந்த கிருபை அவர்கள் கொடுப்பீராக. இந்த இரக்கத்தை அளிப்பீராக. சகாயத்தை கொடுப்பீராக. அன்பை அவர்கள் மீது அளிப்பீராக. கிருபை சமாதான பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றும் இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊழியங்களை தாங்குங்கள். அது மாத்திரம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு கூட மறவாமல் இந்த காரியங்களை, இந்த பிரசங்கங்களை, இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.